Hi students, very good morning. ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்சஸ் சொன்னேன். அது எதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதோட ஹைட் அண்ட் ஏரியா பற்றி பார்த்துருக்கோம். அதில் என்ன பாசஸ், இம்பார்ட்டன்ட் பாசஸ்லாம் என்ன இருக்குன்றது சொன்னேன். அண்ட் ஹில்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஹில்ஸும் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீலகிரி ஹில்ஸ். நீலகிரி ஹில்ஸ் வந்து என்னென்னா நீலகிரி மலை வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ நீலகிரி மலை வந்து தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்குது, அதாவது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மலையில் 2000 மீட்டருக்கு மேலே தான். ஸோ இந்த மலையோட உயரம் என்னன்னா கடல் மட்டத்துலேருந்து 2000 மீட்டருக்கு மேலே தான் இருக்குது நீலகிரி ஹில்ஸ்ன்றது. அதாவது தரைத்தளத்துலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ அதில் 24 பீக்ஸ், அதாவது 24 சிகரங்கள் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இதில் ஹையஸ்ட் பீக் அப்படின்ட்டு எதுவும் சொல்கிறாங்கன்னா, இந்த மலையில் உயரமான சிகரம் அப்படின்ட்டு சொல்லப்படுறது தொட்டபெட்டா. இதோட ஹைட் எவ்வளோனா 2637 மீட்டர் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்க பீக் எதுனா முக்குருத்தி. இது 2554 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதில் இன்னொரு சிகரமும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஊட்டி, குன்னூர் இதெல்லாமும் இந்த மலையில் இருக்கிற முக்கியமான மலைவாழ் இடங்களாக சொல்லப்படுது. நீலகிரியில் ஊட்டி, குன்னூர் இது எல்லாமே முக்கியமான மலைவாழ் இடங்களாக சொல்லப்படுது. டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் இதில் இருக்குது. அண்ட் மாநில விலங்கான நீலகிரியோட வரையாடு, ஸோ நீலகிரி தார் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டேட் அனிமல். ஸோ நீலகிரி தார் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது, நீலகிரியில். ஸோ இதில் புதர் நிலங்களும் தேயிலை தோட்டங்களும் தான் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால கால்நடை மேய்ச்சலுக்காக சீக்கிரமாக அழிக்கப்படுறதுன்றதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆனைமலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆனைமலை வந்து தமிழ்நாடு, கேரளா மாநிலத்தோட எல்லை பகுதிகளில் பாலக்காட்டு கணவாய்க்கு நார்த் சைடில் சவுத் சைடில் இருக்குது. ஸோ ஆனைமலை தமிழ்நாடு, கேரளா மாநிலத்தோட எல்லை பகுதியில் பாலக்காட் பாசஸ் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாலக்காட் பாசஸோட சவுத் சைடில் அமைஞ்சிருக்கு ஆனைமலை. ஆனைமலை வந்து நிறைய புலிகள் காப்பகம் இருக்குது, டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது, ஆழியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, அண்ட் வால்பாறை வந்து இருக்குது, வால்பாறை ஹில் ஸ்டேஷன் அண்ட் காடம்பாறை நீர்மின் நிலையம். ஸோ காடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. இது எல்லாமே ஆனைமலையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆழியாறு, திருமூர்த்தி இந்த 2 அணைகளும் இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பழனி ஹில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பழனி ஹில்ஸ் பற்றி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பழனிமலை. பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குன்ட்டு தெரியும். ஸோ இந்த மலையில் மேற்கு பகுதியை தவிர மற்ற எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ பழனி ஹில்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் இருக்குது. ஸோ இந்த மலை தவிர, பழனிமலை தவிர மற்ற எல்லாமே என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தோடு இருக்குது. பழனிமலையோட மிக உயரமான சிகரம் எதுனா வந்தராவ் அப்படின்றது. இதோட ஹைட் எவ்வளோனா 2533 மீட்டர் அளவுக்கு இந்த வந்தராவ் சிகரம் இருக்குது. வேம்படி சோலை அப்படின்றது என்னென்னா 2505 மீட்டர் ஹைட் இருக்குது. இதுதான் இது பழனிமலையோட செகண்ட் ஹையஸ்ட் பீக்குன்ட்டு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷன் எதுனா, பழனிமலைக்கிட்ட இருக்க ஹில் ஸ்டேஷன் எதுனா கொடைக்கானல். ஸோ இது வந்து 2150 மீட்டர் அளவுக்கு சதர்ன் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ரேஞ்ச், பழனிமலையோட தென் மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கு கொடைக்கானல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் கார்டமன் ஹில்ஸ். ஸோ இதில் வந்து பீக்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க முக்கியமான சிகரங்களோட உயரங்கள், அது வந்து எது ஹையஸ்ட்ன்றது சொல்லியிருக்கேன் தொட்டபெட்டா. அதுக்கப்புறம் எதுன்றதை ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கார்டமன் ஹில்ஸ். கார்டமன் ஹில்ஸ்னா ஏலகிரி மலை தமிழ்நாட்டோட தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஏலமலை எங்கே இருக்குன்னா சதர்ன் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மலைகளில் ஏலமலை குன்றுகள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஏலமலை ஹில்ஸ்ன்றதையும் இதை சொல்லுவாங்க. இங்கே அதிகமான ஏலக்காய் பயிரிடுறதுனால இந்த பெயர் வந்ததுன்றது தான் இதுக்கான இது. இட் அக்வயர்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் த கார்டமன் ஸ்பைஸ் which is commonly grown here. So pepper and coffee or the other crops cultivated over the hills. ஸோ காஃபி அண்ட் மிளகு இதுவும் இந்த மலைப்பகுதியில் அதிகமாக பயிரிடப்படுற முக்கியமான பயிர். இதில் வடமேற்குல வந்து ஆனைமலையோடும்
வடகிழக்கில் பழனிமலையோடும் சவுத் சைடில் தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி அண்ட் வருஷநாடு இந்த 4 பக்கமும் எல்லா குன்றுகளாலும் இணைகின்ற ஒரு பகுதி எதுனா ஏலகிரி மலையை தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வருஷநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் பற்றி பார்க்கலாம். வருஷநாடு மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கி, அதாவது கிழக்கு நோக்கி சரிஞ்சு இருக்க ஸ்லோப்பிங்கில் இருக்கிறது, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது எதுனா வருஷநாடுன்ட்டு சொல்லுவாங்க. வருஷநாடு மற்றும் அண்ட் ஆண்டிப்பட்டி இந்த 2 குன்றுகளும் அமைஞ்சிருக்கு. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி அண்ட் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி இது எல்லாமே இந்த மலைகளில் தான் அமைஞ்சிருக்கு. வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலையில் தான் இவ்வளோ. இது எல்லாமே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சொல்லுவாங்க. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பக்கரை இது எல்லாமே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த மலையில் தெற்கு சரிவுகளில் சவுத் சைடில் என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் சரணாலயம் வந்து இதில் இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. அணில் சரணாலயம் என்று சொன்னாலே அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில் சரணாலயம் தான் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. அண்ட் வைகை அணையும் அண்ட் அதோட துணை ஆறுகளும் இந்த பகுதியில் தான் உருவாகுது. எங்கன்னா வருஷநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸில். நெக்ஸ்ட் ஒன் பொதிகை ஹில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதிகை மலை இந்த மலையோட பெரும்பகுதி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதோட சவுத் சைடில் சவுத் ஸ்லோப்பிங்கில் தான் சவுத் ஸ்லோப்பில் இருக்கல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தான் அதிகமாக இருக்குது பொதிகை மலை. அண்ட் சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை இல்லைன்னா தெற்கு கைலாயம் அப்படின்ட்டு இதுக்கு அதிகமான பெயர்கள் இருக்குது. நிக்நேம்ஸ் இந்த மலைக்கு பொதிகை மலைக்கு அதிகமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையோட அதிக அளவு என்னன்னா உயிர்பன்மை பயோடைவர்சிட்டி பயோஸ்பியர்ஸ் ரிசர்வ் எதுனா வெஸ்டர்ன் காட்ஸோட பயோடைவர்சிட்டி ஹில்ஸ் ஃபீச்சர்ஸ் எதில் இருக்குன்னா பொதிகை மலையில தான் அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் வளமான பசுமை மாறா காடுகள், அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிக அளவு பொதிகை மலையில் இருக்கு. நிறைய வாட்டர் ஃபால்ஸ், ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ் அண்ட் களக்காடு, முண்டந்துறை டைகர் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே பொதிகை மலையில் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து டைகர் ரிசர்வ்ஸ் ஒன்று எதில் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கேன். ஆனைமலையில் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அண்ட் பொதிகை மலையிலையும் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அண்ட் மகேந்திரகிரி ஹில்ஸ், மகேந்திரகிரி மலைக்குன்றை பற்றி பார்க்குறோம். இந்த மலைத்தொடர் வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களோட எல்லை பகுதிகளில் இருக்குது. எதுனா மகேந்திரகிரி மலைக்குன்று ஹில்ஸ். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்பகுதியாகவும் அமைஞ்சிருக்கிறது. அண்ட் இதோட சராசரி உயரம் எவ்வளோனா 1645 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட சோதனை செய்கிற ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளம் இந்த மலையோட அடிவார பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஈஸ்டர்ன் காட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையை மாதிரியே கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒரு தொடர்ச்சியற்ற குன்று அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இதில் ப்ரீவியஸ் செஷனில் என்ன சொன்னேன், வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேஞ்சுன்ட்டு சொன்னேன். இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சு. இந்த மலையில் பல இடங்களில் வங்கக்கடலில் கலக்கிற ஆறுகளால் பிரிக்கப்பட்டு இருக்கிறதுனால இது டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்குது. ஸோ காவேரி இருக்குது, கிருஷ்ணா இருக்குது, மகாநதி, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆறுகள் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்கிறதுனால இங்கே பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்கிறதுனால இது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கு. இந்த மலையோட உயரம் எவ்வளோனா 1100 மீட்டர்லேருந்து 1600 மீட்டர் வரைக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும், ஹைட்டோட வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த குன்றுகளோட பீடபூமியை சமவெளியிலேருந்து பிரிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது எதுனா கிழக்கு தொடர்ச்சி மலையை தான் சொல்லுவாங்க. இதில் ஜவ்வாது மலை, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை தமிழ்நாட்டில் இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலையோட முக்கிய குன்றுகளாக சொல்லப்படுறது இதெல்லாம். ஸோ ஜவ்வாது, சேர்வராயன், கொல்லிமலை, கல்வராயன் மலை, பச்சைமலை இதுதான் தமிழ்நாட்டோட முக்கியமான குன்றுகள். இது வந்து என்னென்னா மாநிலத்தோட வட மாவட்டங்களில் அமைஞ்சிருக்குன்ட்டு சொல்லலாம். இது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மகாநதிலாம் வந்து என்னென்னா ஒரிசாலேருந்து பாயருது. ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால வட மாவட்டம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஹில்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஜவ்வாது ஹில்ஸ், ஜவ்வாது மலை கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீட்சி எது வரைக்கும் இருக்குன்னா திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் மாவட்டம் வரைக்கும் பரவி இருக்கிறது ஜவ்வாது மலை.
இந்த மலை 2 மாவட்டங்களையும் பிரிக்கிறது. எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னா 1100 மீட்டர்லேருந்து 1150 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்குது. இந்த சிகரங்கள் வந்து இந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. ஸோ 1100 மீட்டர்லேருந்து 1150 மீட்டர் உயரம் கொண்ட சிகரங்கள்லாம் இந்த மலைத்தொடரில் இருக்கு. இந்த மலையோட மிக உயரமான சிகரம் எதுனா மேல்பட்டு அப்படின்ற ஒரு சிகரம் தான் சொல்லலாம். 1967ல் ஸோ 1967ல் என்ன ஆச்சுன்னா தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொலைநோக்கி அப்படி எங்கே இருக்குன்னா காவலூரில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தொலைநோக்கி இங்கே தான் அமைஞ்சிருக்கு ஜவ்வாது ஹில்ஸில். ஜவ்வாது மலையில் பல பகுதிகளை நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது. பல பழமரங்கள் இல்லை மருத்துவ மூலிகைகள் சந்தன மரங்கள் இதெல்லாமே இந்த பகுதிக்கு பெயர் பெற்றது, ஃபேமஸ் ஆனதுன்ட்டு சொல்லலாம். டியூ டு இல்லீகல் லாகிங் சாண்டல்வுட் ட்ரீஸ் ஆர் டிஸப்பியர்ட் நவ். அதாவது சட்டவிரோதமாக மரம் வெட்டுதலால் இப்போதைக்கு இந்த இடத்துல சந்தன மரங்கள்லாம் நிறையா அழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் கல்வராயன் ஹில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கல்வராயன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து எதுன்னா இப்போ இருக்கிற பழங்குடியினரோட பண்டைய காலத்தில் ஏன்ஷியன் நேம் வந்து என்னென்னா கரலர் அப்படின்ற சொல்லில் வேர்டில் இருந்து தான் மாறி கல்வராயன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்தது. ஸோ கல்வராயன்றது இப்போ இருக்க பழங்குடியினரோட பண்டைய கால பெயர் தான் கரலர். அந்த வேர்ட்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு முக்கியமான மலை எதுனா கல்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. ஜவ்வாது சேர்வராயன் மலைகளோட இணைஞ்சு காவேரி பாலாறு இந்த ஆறோட வடிநில பகுதியாக பிரிக்கிறது எதுனா இந்த இடத்துல தான். ஸோ இது எல்லாமே இந்த பகுதியிலேருந்து பிரிஞ்சு போகிறது. ஸோ இது வந்து என்னென்னா எந்தெந்த ஹில்ஸ் ஃபேமஸ் அப்படின்றது மேப் மார்க்கிங்கில் தமிழ்நாடு மேப் மார்க்கிங்கில் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இதில் என்னென்ன ரிவர்ஸ் எல்லாம் சொல்கிறோமோ இது ரிவர்ஸ்லேயும் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாடு மேப் மார்க்கிங்கில் ஹில்ஸ் என்னென்ன ஹில்ஸுன்றது சொல்லுவாங்க. சேர்வராயன் எங்கே இருக்குது, கல்வராயன் எங்கே இருக்குன்ட்டு மார்க் பண்ணணும். நீலகிரி ஹில்ஸ் எங்கே இருக்குன்றதெல்லாம் மார்க் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் என்னென்ன ஆறுகள் சொல்லியிருக்கணும் அந்த ஆறுகளும் மார்க் பண்ணணும். அண்ட் இந்த மலைத்தொடரோட உயரம் எவ்வளோன்னா 600 மீட்டர்லேருந்து 1220 மீட்டர் வரைக்கும் மாறுபடுது. இது 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. வடபகுதியில் சின்ன கல்வராயன்னும் தென்பகுதியில் பெரிய கல்வராயன்னும் சொல்லுவாங்க. ஸோ இதோட சராசரி உயரம் எவ்வளோன்னா 825 மீட்டராக இருக்குது. பெரிய கல்வராயன் மலையோட சராசரி உயரம் 1220 மீட்டராகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேர்வராயன் ஹில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 1200 மீட்டர்லேருந்து 1620 மீட்டர் வரையில் உயரம் இருக்கிற சேர்வராயன் மலைத்தொடர் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா சேலம் நகருக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு, நியர் டு தி சேலம். அண்ட் இந்த மலைத்தொடர் தொடரோட பேர் வந்து அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு தெய்வத்தோட பேர் தான், கடவுளோட பேர் தான் சேர்வராயன். அந்த பேர்லேயே இந்த மலைத்தொடர் கூப்பிட்றாங்க. இதோட ஹைட் எவ்வளோன்னா 1620 மீட்டர் உயரத்தில் தான் சோலைக்கரடு அப்படின்ற கிழக்கு தொடர்ச்சி மலையோட தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் இருக்குது. ஸோ சோலைக்கரடு 1620 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையோட சவுத் சைடில் இருக்கிற ஒரு உயரமான சிகரம். ஏழைகளின் ஊட்டி அப்படின்ட்டு சொல்கிறதும் ஏற்காடு. அந்த ஏற்காடு மலைவாழிடமும் இந்த மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கும். ஏழைகளின் ஊட்டின்ட்டு சொல்லப்பட்டது ஏற்காடு. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் சேர்வராயன் மலையில தான் இருக்கு. இங்கே இருக்கிற சேர்வராயன் கோயில் வந்து இந்த பகுதியோட உயரமான பகுதியான 1623 மீட்டர் இந்த உயரத்தில் அமைஞ்சிருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் பீக்ஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்க என்னென்ன சிகரங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் பற்றி பார்க்கலாம். சேர்வராயன் மலை ஹைட் வைஸ் எது ஆர்டரில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேர்வராயன் மலை, நெக்ஸ்ட்டு பழமலை, உருகமலை, குட்டிராயன் அண்ட் முகனூர் அண்ட் வலசமலை. இது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான சிகரங்களாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் மேஜர் ஹில்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான மலைகள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஹில்ஸ் ஃபேமஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் கொல்லி ஹில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கொல்லிமலை. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு சிறிய மலைத்தொடராகவும் இருக்குது. இதோட ஹைட் எவ்வளோன்னா 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு மலைத்தொடர் எதுனா கொல்லிமலை தான். 1300 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த மலைத்தொடர் இருக்குது. தென்னிந்தியாவோட
கிழக்கு கடற்கரைக்கு இணையா அமைஞ்சிருக்க ஒரு மலைத்தொடர் எதுனா கொல்லிமலை. இதில் அரப்பளீஸ்வரர் கோயில் இந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்க முக்கியமான ஒரு புனித தலமாக பில்கிரிம் சென்டராக சொல்லப்படுறது அரப்பளீஸ்வரர் டெம்பிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட மற்ற பகுதிகளில் கம்பேர் பண்ணுறப்ப இதில் பசுமை மாறா காடுகள் இல்லை சோலை காடுகள் அதிகமாக இருக்குது. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இல்லை ஷோலா ஃபாரஸ்ட்ன்றது அதிகமாக இருக்கிறது கொல்லிமலையில் தான் இருக்குது. காஃபி பிளான்டேஷன், ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ், சில்வர் ஓக் இந்த மாதிரியான நிறைய எஸ்டேட்ஸ் பண்ணைகள் வந்து இந்த பகுதியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பச்சைமலை பற்றி பார்க்க போகிறோம். பச்சைமலை இது வந்து பச்சைமலை எங்கே இருக்குன்னா திருச்சி அண்ட் பெரம்பலூர் அண்ட் சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைந்த குன்றா இருக்கிறது எதுன்னா பச்சைமலை தான் சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் பச்சை அப்படின்றதுனா என்னென்னா எவர்கிரீன், பசுமை அப்படின்ட்டு சொல்லணும். இந்த மலைகளில் இருக்கிற தாவரங்கள் எல்லாமே மற்ற பகுதியில் இருக்கிற ஹில்ஸை விட பசுமையாக இருக்கிறதுனால இது பச்சை மலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மலைகளில் பலாப்பழம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வேளாண் பயிராக விளைவிக்கப்படுது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்த்துருக்கோன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஹில்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்க ஹில்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஹில்ஸ்லாம் எதுக்குன்னா ஒன்று இந்தியா மேப் மார்க்கிங் கொடுப்பாங்க அண்ட் தமிழ்நாடு மேப் மார்க்கிங் கொடுப்பாங்க. அதில் ஹில் ரேஞ்சஸ்னால் பார்க்கணும் அண்ட் அதில் இருக்க ரிவர்ஸை பார்க்கணும் அண்ட் சாயில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்காக இதை மேப் மார்க்கிங்கில் இந்த பிளேசஸ்லாம் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.